மலேசியா டூருக்கு நீங்க வரப்படாது. உங்க ரெண்டு பேரும் நான் மலேசியா டூருக்கு கூட்டிட்டே போக மாட்டேன். அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். பண்ணக்கூடிய வியாழ மலேசியா டூருக்கு நீங்க வரப்படாது. உங்க ரெண்டு பேரும் நான் மலேசியா டூருக்கு கூட்டிட்டே போக மாட்டேன். அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். பண்ணக்கூடிய வியாழ எனக்கு கேங்ல இருந்துகிட்டு இப்படி எல்லாம் நீங்க பண்ணனா யாருக்கு கேவலம்? அதை நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாத்தீங்களா? ரெண்டு பேரும் மங்காத்தாக்கு என்னக்கு திடீர்னு வந்து குண்டத்துக்கு போடுறீங்க? நாங்க ரெண்டு பேரும் அந்த மலேசியா டூர் கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னது நீங்க மலேசியா டூர்னு சொன்னீங்களா? அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அதை தான் நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு கிடக்கோம். அதெல்லாம் நீங்க வேண்டத்தோட செஞ்சீங்கல்ல, அப்ப யோசிச்சிருக்கணும். இது மங்காத்தாக்களுக்கு தெரிஞ்சுனா சும்மா விடுவாங்களான்னு நீங்க ரெண்டு பேரும் யோசிச்சிருக்கணும். அப்படி என்ன வேண்டத்தோட செஞ்சோம்? உங்களுக்கு பிடிக்காதது என்னத்த செஞ்சோம் சொன்னா தானக்கா தெரியும். உங்க ரெண்டு பேருக்கு மாப்பிள்ளை மாறுவாங்க என்னென்ன வேலை பார்க்காம சொல்லுங்க. திடீர்னு எதுக்கு சொல்லுங்கன்னா சொல்லுங்கம்மா. என் மாப்பிள்ளை திருநெல்வேலியில ஒரு பேங்க்ல வேலை செய்யாரு. என் மாப்பிள்ளை இங்கோடுதான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்காரு. உங்களுக்கு ஏன் சம்பளம் ஒண்ணும் கிடைக்கலையா அவன் மாப்பிள்ளைகளாம்? இல்ல கிடைக்கதான் செய்யுது. அப்புறம் எதுக்கு இந்த சில்லறத்தனமான வேலைகள்லாம் செஞ்சு என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க என் கேங்ல இருந்துகிட்டு? அப்படி என்னத்த செஞ்சோன்னு தெரிஞ்சுக்கலாமா? மொட்டையா சொல்லுறீங்க. முருங்கக்கா கலவாண்டீங்களா ரெண்டு பேரும்? நீங்க தான கலவாண்டீங்க சொல்லுங்க. இழுவ இதுக்கு எப்படி தெரியும்? இழுவ எனக்கு தெரியாது, யார் சொன்னாலும் தெரியாது, நீங்களே பேசுங்க. முருங்கக்கா திருடினது உண்மையா பொய்யா? எக்கு அது நாங்க முருங்கக்கா திருடணும்னு நினைச்சு திருடல. சும்மா காய்ச்சி கடந்துக்க தொங்கிட்டு கிடந்தா டெய்லி அதை பார்த்துட்டு இருப்பேன். சரி சும்மா தானே கிடக்கு, நம்மளாவது கறிக்கு போடுவோம்னு பறிச்சேங்க. கறிக்கு போடுறதுக்கு படிச்சீங்களாடி? திருட்டு கூட்டம் எப்படி திருடிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க பாரு. கறிக்குள்ள பறிச்சாலும் கறிக்கு பறிக்கணும், ஒண்ணு பறிக்கணும், ரெண்டு பறிக்கணும். ஏன் இந்த ஊர்ல வேற முருங்கை மரமே இல்லையா? யாரும் தான் கிடைச்சிச்சா அந்த ஒண்ணு ரெண்டு பறிக்கிறதுக்கும்? கொத்து கொத்தெல்லாம் பறிச்சுட்டு போறாங்க. நெத்தலி தலை கருவாட்டு தலை ஒன்னையும் தீங்க வர சொன்னது. நல்ல பறிச்ச முருங்கை எல்லாத்துக்கும் சேர்த்து அவ்வளவு பைசையை புடிங்கிட்டு போயிட்டு பைசல் பண்ணியாச்சுடி. எதுக்கு நீங்க வந்தா? எனக்கு புரியல. எக்கே நான் முருங்கை பறிச்சேங்க, இவ்வளவு மரம் தெரியாது, ஏதோ சும்மா காய்ச்சி கிடக்கேன்னு பறிச்சேன். ரோட்ல வரத்துல கோமதி வசந்தி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து முருங்கை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள பைசையை எண்ணிட்டு இருக்கும்போது இந்த முண்டகனி இருக்கால நெத்தலி தலைச்சி வந்து அப்படியே அலைக்க அவ்வளவு பைசையை புடிங்கிட்டு போயிட்டாங்க. கஷ்டப்பட்டு பறிச்ச எனக்கு ஒரு சம்பளம் கூட கிடையாது. பைசா புடிங்கிட்டு போனியா? ஆமா, ஏன் முருங்கை வித்த பைசா அதனால புடிங்கிட்டு போனேன். அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா? பைசா கிடைச்சா மட்டும் போதுமா? தண்ணி கொடுக்காண்டாமா? என்ன தண்ணி கொடுக்கணும்? அத பைசா புடிங்கிட்டு போயாச்சுல. அவ ரெண்டு பேரும் தெரியாம வந்து பறிச்சிருக்கா. நான் ஒண்ணு பறிக்கல, சாந்தியக்கா தான் பறிச்சது. நான் என்ன இழிச்சவாயா? போனதல்லி தண்ணி கொடுங்க. ரெண்டு பேருக்கு இப்பயே கண்ணு முன்னாடி தண்ணி கொடுங்க. சும்மா தெருவுல காட்சி கிடக்குன்னு சொல்லி பறிச்சிருக்காங்கம்மா. பறிச்சதுக்கு பிறகு வித்துருக்காங்க. அந்த பைசா நீ தான புடிங்கிட்டு போயிருக்க. அப்புறம் என்னம்மா வேற என்ன தண்ணி கொடுக்கணும்? அத பைசா வாங்கிட்டு போயிட்டலாம். அப்படி கேளுங்க சாந்தி, நீ பேசாத ஒரு வார்த்தை. என்கிட்ட முருங்கக்கா வேணும்னு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன். என் தோப்புல எவ்வளவு முருங்கை மரம் நிக்கி, அவ்வளவு மரத்துல இருந்து அவ்வளவு காயம் பறிச்சு உங்க வீட்டு முன்னாடி இறக்கிருப்பேன். எதுக்கு இப்படி இவ்வளவு மரத்துல எல்லாமே பறிக்கிறீங்க? ஒரு முருங்கக்கா பறிச்சதுக்கு இன்னைக்கு நடு வீட்டுல வந்து கிடந்து சண்டை போட்டுருக்கான். அவ்வளவு பைசாயும் கை நீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க, புடிங்கிட்டு போயிட்டா. என்கிட்ட அதெல்லாம் சொல்லலாமா? என் முருங்கையை பறிச்சு போயிட்டாலோ கள்ளி எழுவ பிளான் பண்ணி பறிச்சு போயிட்டாலும் மட்டும் தான் வந்து சொன்னா. லேடி ராஸ்கல், நீங்க எல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவியா? இதுக்கு பார்வதி அக்காவை பஞ்சாயத்து தலைவியா போட்டிருந்தா அந்த அக்கா எவ்வளவு நியாயம் பேசியிருப்பாவோ தெரியுமா? உங்களெல்லாம் கொண்டு போட்டுட்டு என்னத்த நியாயத்தை பண்றீங்களோ? என்னத்த பஞ்சாயத்து தலைவியே தெரியல. ராணி இங்க என்னமா பிரச்சனை வந்துச்சு? என்ன எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கி அவங்க இந்த ஊர்ல சந்தோஷமாவே இருக்க முடியாதுங்க. திருட்டு நடக்குங்க, திருட்டு கூட்டம் ஒவ்வொரு வீடு வீடா திரிவுங்க. திருட நாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை முடிக்க முடியாது. என்னது நான் இருக்கக்கூடிய ஊர்ல திருட்டா? யார் திருடுனது? நான் ஆசையா ஒரு முருங்கை மரம் வளர்த்து அதை ஒத்திகை கொடுத்திருந்தேங்க மாரியப்பனுக்கு. அவன்கிட்ட இருந்து 5000 ரூபாய் வாங்கியிருந்தேன். இவளுக இந்த ரெண்டு கள்ளிகள் இருக்காளுங்கள, கள்ளிகள் சாந்தி உமா, இவளுக ரெண்டு பேரும் என் மரத்துல ஏறி சாடி அவ்வளவு கொப்பைய முடிச்சு விட்டாளுங்க. அவ்வளவு காயம் பறிச்சுட்டு போய் தெருவா வித்திருக்காளுங்க. ஏ அம்மா, இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும்? சீ, இத அந்த பஞ்சாயத்து தலைவியை வேல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவையெல்லாம் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு நிக்காங்க. சீ, இது நியாயம் கிடையாதப்பா. நீங்களே என்னன்னு கேளுங்க, நீங்க தான் நியாயம் பேசுவீங்க. அல்லமா நான் பேசுவேன். என்னடே உங்க ஆசிரியர் இப்படி எல்லாரும் கண்ண கசக்கிட்டு நிக்காவளேடே. உன்ன கண்ணோட கண்ணு கசியுது. இவ்வளவு நேரம் சும்மா நின்று ஆடி கிடந்து சண்டை போட்டுட்டு. எப்போ உங்களை போல யாருக்கு நடிக்க தெரியாதுப்போ. அந்த பிள்ளை என்ன கண்டோடனே அழுவு முதல்ல இருந்தே அழுதுட்டுதான் இருக்கு. அளவுடி சத்தம் கேட்டுதுன்னு ஓடியே வந்தேனா? கதை தெரியாம வந்து பேசிட்டு இருக்கப்படாதுன்னு அன்னைக்கு அவங்க அடி பத்தாதோ? நீ எல்லாம் நியாயம் பேசுறியோ? தெரு பைப்ல கடந்து மாடு ஆடெல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு இவ்வளவு கடந்து குளிச்சுக்கிட்டு அடிங்க பம்பறதல. நான் எனக்கு பாத்ரூம்ல டப்பு கட்டி வச்சிருக்கேன், சவர் கட்டி வச்சிருக்கேன். அதெல்லாம் விட்டுக்கிட்டு தெரு பைப்ல வந்தா குளிப்பேனா? பம்பறதல. பார்வதிக்கா என்னத்த பேசுறிய? ஒரு பஞ்சாயத்து தலைவிங்கிற ஒரு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிறிய. பாட்டி கள்ளிகளா? திருடிகள், கள்ளிகள். அந்த பிள்ளை முருகை பறிச்சது உண்மைதான். ஆனா முருகை பறிச்சுக்கிட்டு அதை வித்த பைசா எல்லாத்தையும் பின்னாடி ஒரு நிக்காது. அவதான்
அம்மா இது என்னது இப்படி பகல் கொள்ளையால இருக்கு? இப்படி கொள்ளை அடிச்சுட்டு தெரியாதுவா? இவ்வளவு கேட்கறதுக்கு ஆளே கிடையாதா? எப்படியாவது ஸ்கூட்டியை மட்டும் மீட்டு தந்துருங்க, என்னால முடியல. இது என்னது? இதுதான் நீங்க பஞ்சாயத்து தலைவி நடத்துற லட்சணம்? இருடே, அதை கேட்கல இப்போ. ஏ உமா, அந்த ஸ்கூட்டியை கொடுத்துருமா. எதுக்குமா அந்த ஸ்கூட்டியை வாங்கி உன் வீட்டுல கொண்டு விட்டுருக்கா? இல்ல சொல்லு, உன் கதையை சொல்லு. ஏன் உங்களுக்கு அந்த கதை தெரியாது? எனக்கு நீ பேசுறியோ? சவுடின்னு பேசுறேன், நீ பேசு போ. இவ இருக்கா இல்லாட்டா அடிக்கடி மாப்பிள்ளையிட்ட தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு வாங்குவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பைக்குக்கு டியூ கட்டாம போட்டிருந்தான்னு சொல்லி அவனும் வீட்டுக்கு முன்னாடி வந்து கிடந்து நல்லா பிரச்சனை பண்ணிருக்கானுங்க. உடனே மாப்பிள்ள சரி போனா போட்டுன்னு சொல்லிட்டு இவளுக்கு 35,000 கட்டிருக்காருங்க. அந்த பைசாய ஒரு மாசம் ஆன பிறகு இவ கொடுத்தாருல, அதனாலதான் அந்த வண்டியை தூக்கிட்டு போனேன். இது நியாயம் தானே? என்ன நாய் தானே? நீங்க நாய் தானே? கோசா, கோம்ப, பைத்தியம், பியாத்த சரியான பியாத்தையா இருக்கு. அவளுக்கு மாப்பிள்ளைய பைசா இந்த பொம்பளை வாங்கிட்டு போச்சுன்னா ஸ்கூட்டியை தூக்காம வேற என்ன செய்வாங்க? இது நல்ல கதையா இருக்க. அந்த பைசா தரது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. எதுக்கு ஸ்கூட்டி தூக்கிட்டு போனோம்? எதுக்குதான் இப்படி அடிதடி எல்லாம் இறங்கால் விடாமா? சரியான கட்ட பஞ்சாயத்து பொம்பளைல. அந்த பைசா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உமாக மாப்பிள்ளைக்கு ஜிபே பண்ணியாச்சுக்க. ஜிபேனா போன்ல அனுப்பி விட்டுட்டேன். போன்ல அனுப்பி என்னமா பிரயோஜனம்? கையில கொடுக்க விடாத. ஒரு கருவும் தெரியல, என்னத்தான் தெரியாத தெரியல. எடே ஜிபேனா போன்ல இருந்து அக்கௌண்ட்டுக்கு ரூபா அனுப்புதுடே. அதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல. அந்த வண்டியை வாங்கி இந்த பிள்ளைக்கு கொடு. பாவம் மாப்பிள்ள ஃபாரின்ல கிடக்காரு. இந்த பிள்ளை எங்கேயாவது போறணும் வரணும்னு அந்த வண்டியை தானே யூஸ் பண்ணும். என்ன ஆள்வளமா? எதுக்குதான் பஞ்சாயத்துலயே இருக்காள்வள? ஒன்னும் புரியல எனக்கு ஓட்டு போடாம என்ன நடுத்தரவுல நிப்பாட்டி கஷ்டப்படுத்தினீங்களா? உங்களுக்கு எல்லாம் தேவைதான். இவ பஞ்சாயத்துலயே இருந்து நல்லா பட்டு தொலைங்க. நீ தான் உன் ஓட்டேது போட்டுருக்கலாம்ல. மேடம் முதல்ல உங்க ஓட்ட உங்களுக்கு போட்டீங்களா மேடம்? அதை நீங்க பேசாதுங்க டி. முத சின்னம் தாழ்வ. நானும் முதல்ல போய் ஓட்டு போட்டுட்டேன். எனக்கு அது 2வது இருந்திருக்கு. அது கூட தெரியல. வாங்கடே, நான் போறேன். நீ கூட என்ன ஓட்டு போடல அனுபவி. நான் போறேன். அதான் உன் பைசா கிடைச்சிக்கலாமா? அந்த ஸ்கூட்டியை கொண்டு இவளுக்கிட்ட ஒப்படைச்சிருனே. அந்த பைசா கிடைச்சிட்டு அதுக்கு முன்னாடி தீபாவளி, ஆடி தள்ளுபடி, பொங்கல், கிறிஸ்துமஸ், நியூ இயர்னு சொல்லி மாப்பிள்ள பைசா இருந்தாமல இவளுக்கு அவ்வளவு பைசாயும் சேர்த்து பைசல் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கூட்டி கொடுப்பேன். கேட்டா அவ்வளவு பைசாயும் பைசல் பண்ணு. மன்னிச்சிருங்க. மலேசியா டூருக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். இனி இப்படி எல்லாம் பண்ணாதுங்க. அவ சொன்னதை கேட்டது மனசுல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நேர்மையா இருக்கணும். மங்காத்தாவை போல நீங்க 2 பேரும் நேர்மையா இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு. சரி, மலேசியா டூருக்கு கூட்டிட்டு போவேன். ஃபீல் பண்ணாம சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. பேக்கிங் பண்ண வேண்டிய வேலையை தொடங்குங்க. என்ன 2 நாளைக்கு கிளம்பணும்ல, போயிட்டு வரேன். நதியே நதியே காதல் நதியே, நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே, ஒன்றா இரண்டா காரணம் 100, கேட்டால் சொல்வேனே, கேட்டால் சொல்வேனே. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா. சின்ன பொண்ணு தீம் தனனா தீம் தனனா தனனா. சின்ன பொண்ணு சொல்லுங்க கோப்பா. என்னப்பா? நாளை கழிச்சு பிள்ளைக்கு பர்த்டே வரும்லாமக்கா. எந்த பிள்ளைக்குப்ப? உனக்கு தான். எனக்கா? ஆமா, டிசம்பர் 22 உனக்கு பிறந்த நாள் தானே. சி, அதை வேற போட்டு ஞாபகப்படுத்தாங்க. ஏன்? ஏப்பா போங்கப்பா, இந்த வருஷம் எனக்கு பிறந்த நாளே கிடையாது. சும்மா இருக்கிறீங்களா? அது எனக்கு பேட் டே, சேட் டே. எல்லா வருஷமும் அப்பா துணி எடுத்தாப்பான்னு உயிர் எடுப்பா 10 நாளைக்கு முன்னாடி. இந்த வருஷம் கேட்கவே இல்லையேன்னு பார்த்தீங்க. பிறந்த நாள் கொண்டாட விடாதுன்னா கொண்டாட வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. உயிர் எடுக்காதுங்க. அதான் ஏமாக்கா பிறந்த நாள் கொண்டாடுறது ஒண்ணு நல்லா பிடிக்கும்ல. ஏன் மருமகன் கூட இல்லாதனாலயா? அப்படி ஒன்றும் இல்லை. யாரு செத்தா என்ன, யாரு இருந்தா என்ன, எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது பிடிக்கதான் செய்யும். எனக்கு இப்ப என்னன்னா வயசு 30 ஆகும். இப்ப 30 எனக்கு ஒன்றும் கொண்டாடலாம். அரையாங்கட்டு இருக்கு. 29, 28 அப்படி இருக்கிறதுலதான் நல்லா இருந்துப்பா. போப்பா. இதுதான் ரீசனா? எப்ப சும்மா கிடப்ப சிரிச்சு கிடக்கு சரியாட்டு எரிச்சலை உண்டு பண்ணிட்டு கிடப்ப. மக்கா இந்த உன் மாப்பிள்ள போன் பண்ணிட்டே இருந்தாரு. யாருக்கு? எனக்கு தான். அவருக்கு நான் பொண்டாட்டியா இல்ல நீர் பொண்டாட்டியா? யாமக்கா எனக்கு நேற்று வரைக்கும் தான் போன் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு போன் வரல, உமக்கு வந்திருக்கு. நீ எப்படியே போன் எடுக்க மாட்டல, அதனால எனக்கு பண்ணிருப்பா. அவளா இருக்கும். என்ன சொன்னாரு? உன்னை பார்க்கணும் போல இருக்காமக்கா. ஒருக்கா வீடியோ கால் பண்ணியாவது பேசுவியான். அவருக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கான். பாத்துக்க ஒன்னும் பார்க்காண்டா. அவைய அம்மையை பார்த்துட்டு இருக்க சொல்லுங்க. அவைய அம்மான்னு தானே சாவியாரு. பார்க்கட்டு. வீடியோ காலில் பார்க்கலாம். வீடியோ காலில் நேர்லயே பார்க்க பிடிக்காதுன்னு சொல்லுவாரு. வீடியோ காலில் பார்த்துருவாராக்கா. என்ன ஒருக்கா வீடியோ கால் பண்ணி பேசுமாக்கா. பாவம் ஆசைப்படியாவில்ல மருமவன். கஷ்டமா இருந்து மக்கா பேசிச்சில.
அதெல்லாம் பாம்போல பேசுவாவ. எவ்வளவு துமுறு இருந்தா என்ன வேலைக்கு போன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு நாளைக்கு தானே, நாளை கழிச்சு பிறந்த நாளைக்கு முடிஞ்ச அடுத்த நாள் நான் மலேசியாவுக்கு போயிடுவேன்ல டூருக்கு. அதுக்கப்புறம் யாரை பார்க்கவான்னு பார்க்கணும். 10-15 நாள் அவருக்கு மூஞ்சிலே முழிக்காம இருந்துக்கிடுவேன். அப்படி பேசாதம்மக்கா, பாவம்ல மாப்பிள்ள. மருமவே நல்லா கஷ்டப்படாருமக்கா, சாப்பிடவே இல்லையா. எப்ப அதெல்லாம் பொய்யப்ப நம்பாதுங்க. கடவுளே, நான் வந்த அன்னையில இருந்தே அங்க ஒரே கறி விருந்தா இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாவ. மக்களே சும்மா சொல்லியிருப்பாவ, மருமவையும் சாப்பிடவே இல்லையா. பாவம், குரலே ஒரு மாதிரி கஷ்டத்துல இருந்த மாதிரி இருந்து மக்கா ஒருக்கா ஃபோன் பண்ணி பேசிருக்கு. என்ன அவரே சேர்த்து வைக்கிறேன்னு நீங்க பிளான் போடவே செய்யாங்க, நடக்கவே செய்யாது. என்ன இங்க வச்சு பார்த்துக்கிட்டதுக்கு ஒரு 3 நேரத்துக்கு சோறு போட்டது கஷ்டமா இருக்குன்னா ஓப்பனா சொல்லிருங்க. திவ்யா ஏற்கனவே சொல்லியாச்சு இங்க இருக்காத பேருன்னு. நீரும் சொல்லிருங்க. நான் அதெல்லாம் கிளம்பி போயிடுறேன். இந்த வீட்டு பக்கமே நான் வரல. ஏதாவது உமன் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிடுவேன். அதுவும் இல்லாம முதியோர் இல்லத்துல இடம் கிடச்சுன்னா அங்கேயாவது போய் இருப்பேன். இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். எப்படி போட்டா எப்போ பார்த்தாலும் நோயின்னு அவன்கிட்ட பேசு இவன்கிட்ட பேசு, எனக்கு பிடிக்கல. மருமோன்னு நேரில் விட்டுட்டு வந்தாலும் பேசுவியா? நானே கடுப்புல இருக்கேன். எனக்கு உயிர் எடுக்கிறதுக்கு வந்து நிற்கிறாரு போறவை. எவனும் வரக்கூடாது. எவனாவது என்ன பார்க்க வந்தா நடக்கதே வேறையா இருக்கும். அடிச்சு மண்டையில உடைச்சிருவேன். அவன் சாவதுக்கு நீர் காரணமா இருக்காதையும் போறான். என்ன வேலைக்கு போய் சொன்னவே வரவே விடாது என் மூஞ்சுக்கு நேரா. துமுறு பிடிச்சவா இப்படி நிக்கா. சே, அந்த பையன் பாவம். இவ்வளவு நாள் தான் இறங்கி இறங்கி வருவாவ. இவ வியாண்டான்னு முடிவெடுத்தா இவ என்ன செய்வா? இங்கே வாழை வெட்டியா இருக்கலான்னு இருப்பா பொழுது. இரு, உனக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி அவர்கிட்ட விரட்டி விடலாம். நான் பாரு. நல்ல பிள்ளைல எப்படி 2-3 நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணுமா, 2-3 நம்பர் வச்சிருக்குமா கேட்கணும். எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு? இல்லையா ஃபோன் ஆஃப் ஆயிட்டு. இல்லைனா 2-3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பேன். ஃபோன் ஆஃப் ஆயிட்டா? என்கிட்ட பேசணும்ல? ஆமா, இன்னைக்கு தான் புது ஃபோன் வாங்கியிருந்தேன் மார்னிங். அதனால தான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்க நம்பர் அன்னைக்கு எடுத்து வச்சிட்டேன். ஆமா, நேத்து பேசணும்லடே. நேத்து முன்னேத்தலாம் டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன். இப்போ அட லூசு, இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதே இல்லையே. அப்ப இவா இல்லையா? இவா வாய்ஸ் போல தான் இருந்து. யாரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஏதோ பொண்ணுட்ட பேசிட்டு இருக்கீங்க போல. சும்மா ஒன்ட்டதா சும்மா கேட்டேன், கிண்டல் பண்ணேன். என்னதோ நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ? சத்தியமா இல்ல. சரி, உங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்தேன், அதை எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி இருந்துக்கோங்க, பாத்துப்போ. யாரோ என்னை ஏமாத்திட்டு இருக்கா. இந்த பிள்ளை அப்ப பேசல. அப்ப யாரு பேசுனது? ஹாய் செலிபிரிட்டி, எப்படி இருக்கீங்க? செலிபிரிட்டி அனுசரையால முட்டை தம்மடம் பிரவுனி எல்லாம் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஆர்டர் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ், வேற எல்லாரும். சரியா? டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஓகே செலிபிரிட்டிஸ், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கும் வாட்ஸ்அப்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் வேணா ஃபாலோ பண்ணி அதுல மெசேஜ் பண்ணாலும் போதும். ஓகே செலிபிரிட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செலிபிரிட்டிஸ் பாய். செலிபிரிட்டிஸ் லவ் யூ. நாளைக்கு ஒரு டெஸ்ட்ல உங்களை காமெடியா சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் செலிபிரிட்டிஸ் லவ் யூ.